அம்பேத்கரின் பிள்ளையாக இருந்து கொண்டு எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? பெரியாரின் பிள்ளையாக இருந்து கொண்டு எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? நாங்கள் இயக்கம் கண்டிருப்பது நாடாளுமன்றத்திற்கு, சட்டமன்றத்திற்கு சீட்டு பேசுவதற்காக அல்ல, பேரம் பேசுவதற்காக அல்ல. நான் திடீர்னு தேர்தல் பாதையை வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லிடுவேன், என்னைக்காக ஒரு நாள். அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு என்னோடு வரக்கூடியவங்க வாங்கன்னு நான் பார்த்து போயிட்டே இருப்பேன். இவனுங்க நம்மளை சராசரியா எடுத்துடுறாங்க. இந்த சீட்டுக்காக, இந்த நோட்டுக்காக, இந்த பிளாஸ்டிக் சேர், இவங்க புத்தி அவ்வளவுதான். நான் தரையில உட்கார்ந்து இருந்தாலும், பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்து இருந்தாலும், சோஃபால இருந்தாலும் எல்லாம் ஒண்ணும் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சோஃபால உட்கார்ந்து இருந்தாதான் பெரிய கெத்து, தரையில உட்கார்ந்து இருந்தா சாதாரணம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவங்க அப்படி ஒரு மதிப்பீடு வச்சிருக்கிறான். எனக்கு அந்த மதிப்பீடுகள் கிடையாது. தோழர்களே, அரசமைப்பு சட்டத்தில் இந்து மதம் அரச மதமாக ஏற்கப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு செய்தி. அதனால்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு செக்யூலர் சட்டம், அது மதசார்பற்ற கருத்தை கொண்ட ஒரு சட்டம். பல நாடுகளின் சட்டங்களை எல்லாம் சேர்த்து அதை ஒன்னா கலந்து ஒரு பெரிய சட்டமா அம்பேத்கர் எழுதிட்டாரு, அவர் என்ன எழுதிட்டாரு அப்படின்னு பல பேர் நினைக்கிறான். இது கிடையாது. அந்த இடத்துல அவர் இல்லைன்னா வேற மாதிரி போயிடும். இந்த நாட்டினுடைய தலையெழுத்து, தலையெழுத்துனா தலையாய எழுத்து, தலையாய எழுத்துன்னா அரசமைப்பு சட்டம் தான் தலையெழுத்து, அதுதான் தலையாய எழுத்து, அதுதான் பிரைமரி ஆக்ட், அதுதான் உண்மையான தலையெழுத்து. இந்த தலையில கபால எழுத்து இல்ல, தலையெழுத்துனா தலையாய எழுத்து, பிரைமரி ஆக்ட். நீ எத்தனை சட்டம் வேணாலும் கொண்டு வரலாம், அந்த சட்டத்தினுடைய பேசிக் ஃபேக்டர்ஸ், அடிப்படை கூறுகள் கை வைக்க கூடாது. ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த 11 ஆண்டுகளாக அவர்கள் செய்கிற முக்கியமான வேலையை அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளை கை வைப்பதுதான். எப்படி இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? அரசமைப்பு சட்டத்திற்கு ஆப்பு வைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுவார்கள், அம்பேத்கருக்கு சிலை எழுப்புவார்கள், அவர் காலணியை தொட்டு வணங்குவார்கள். ஆனால் அவரால் வலுத்தளிக்கப்பெற்ற அரசமைப்பு சட்டத்தை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள், நீர்த்துப்போடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் உனக்கு அம்பேத்கர் கண்ணாடி வேண்டும், பெரியார் கண்ணாடி வேண்டும். பெரியார் அம்பேத்கரையே ஒரு இடத்துல விமர்சிக்கிறார். அம்பேத்கர் இறந்த போது பெரியார் சொன்னதாக ஒரு தகவல் என்னன்னா, புத்தர், இயேசு, நபி போன்றவர்களின் வரிசையில் வைத்து வணங்குவதற்குரியவர் அம்பேத்கர் என்று பெரியார் பெருமிதம் கொண்டு சொன்னார் என்று தகவல். அந்த வரிசையில அம்பேத்கர் வைக்கிற அளவுக்கு அம்பேத்கர் மேல பெரியாருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த பெரியார் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துவோம் என்று சொல்ல நேர்ந்தது. அந்த போராட்டமே நடத்தினார். ஏன் நடத்தினார்னா அம்பேத்கர் மேல இருந்த விருப்பம் இல்ல. 2 பேரும் அவ்வளவு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தா பெரியாரை கட்டாயம் அம்பேத்கர் சந்திப்பார். அம்பேத்கர் விடுத்த அழைப்பை ஏற்று பெரியார் இங்கிருந்து கிளம்பி மியான்மர் போனார், பர்மாவுக்கு போனார். அன்னைக்கு அம்பேத்கர் விடுத்த அழைப்பை ஏற்று வாங்க, நான் இது மாதிரி பர்மாவுக்கு போற ஒரு புத்திஸ்ட் கான்பரன்ஸ், நீங்களும் அதுல வந்து கலந்துக்கணும். இங்கிருந்து புறப்பட்டு போனார். அவரோட ராஜாராம் போனார். அன்றைய சபாநாயகர் ராஜாராம் பெரியாருக்கு துணையாக இருந்தவர். அவர் அவரோட போனார். அங்கே போய் 2 பேரும் சந்தித்துக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பெரியார் என்ன சொன்னார்னா, அரசமைப்பு சட்டம் எல்லா மதங்களுக்கும் சுதந்திரம் தருகிறது, அவர்களின் கருத்தை, நம்பிக்கையை பரப்புவதற்கு உரிமை தருகிறது. அப்படி தருவதன் மூலம் இந்து மதத்திற்கும் இந்த சுதந்திரம், அந்த உரிமை கிடைக்கிறது. எனவே அவர்கள் திரும்ப திரும்ப மூட நம்பிக்கைகளை பரப்புவதற்கு அரசமைப்பு சட்டமே இடம் கொடுக்கிறது. அந்த பிரிவை நான் கொடுக்கிறேன். எவ்வளவு நுட்பமாக இருக்கிறார் பாருங்கள். பெரியார் அம்பேத்கரை போல பல்கலைக்கழகங்களில் சென்று படித்தவர் அல்ல. அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள், ஒவ்வொரு உறுப்பும் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கிற போது அந்த அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு மதத்திற்கும் சுதந்திரம் தருகிறது.
நீ வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம், உன் கருத்தை பரப்பிக்கலாம், நீ எப்படி வேணாலும் நம்பலாம், எந்த பிலீஃபும் உனக்கு இருக்கலாம், அதை இந்த கான்ஸ்டிடியூஷன் அனுமதிக்கிறது. அதுதான் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற முக்கியமான ஒரு செய்தி.